பண்ணா நம்ம கோபிக்கு லூஃபியால கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. அட லூஃபியோட கப்பல் அந்த சுழல்ல மாட்டி சதஞ்சு சின்ன பின்னமாயிருச்சு. ஆனாலுமே அவன் தைரியமா பேரல்ல தப்பிச்சு வந்துட்டான்ல. அந்த தைரியம் மட்டும் எனக்கு இருந்திருந்தா நான் தப்பிச்சு வந்துன்னு யோசிப்பான். அவனுக்கு ஒண்ணு வரல. லூஃபி கிட்ட நீ என்னவாக போறேன்னு கேட்டா நான் பைரட்ஸ் எல்லாத்துக்குமே கிங் ஆக போறேன்னு கேஷலா இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். அட சண்டால பயலன்னு கோபி எல்லாம் வாய பொலந்துருவான். என்னடானா இவனு ஒரு பைரட்டுன்னு அவனுக்கு தெரியாம போச்சு. நல்லவேன்னு நினைச்சு தாண்டா பேசிட்டு இருந்தேன் நாரப்பயல. சரி உன்னோட கூட்டம் எங்கன்னு கேப்பான். அவன் இப்ப அந்த கொல்ல கூட்டத்தை தான் சேர்த்துக்கிட்டு இருக்கானாமா. கோபி எல்லாம் மிரண்டுருவான். ஏன்னா கிங் ஆஃப் த பைரட்ஸ்னு பேரை வாங்கின ஒரே ஒரு ஆளு முதல் சீன்ல போட்டு தள்ளாயிலே அவன் தான். இப்ப அவனோட ட்ரெஷரான ஒன் பீஸ யாரு எடுக்கிறாங்களோ அவன் தான் இந்த உலகத்தோட தலை சிறந்த பைரட்டு. ஆனா அதை எடுக்க இந்த உலகத்துல எல்லா பைரட்ஸுமே அலைஞ்சிட்டு இருக்காங்கம்மா. ஆக்சுவலா லூஃபியும் அதுக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்கானாமா. கோபி எல்லாம் பதறுவான். அட கொய்யால இவ்வளவு பெரிய பைரட் உலகத்துக்குள்ள உன்னால எல்லாம் கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. ட்ரை கூட பண்ணாதம்மா. உடனே மண்டையோட ஒரு அடி. ஏன்டா என்னை அடிச்சேன்னு கேட்டா என்னால முடியுமோ முடியாதோ ஆனா எனக்கு வேணும்பா. ஆக்சுவலா நம்ம பையன் பைரட்ஸோட கிங் ஆகணும்னு முடிவே பண்ணிட்டான். அதுக்காக நான் சண்டை போட்டு செத்தாலும் பரவாயில்ல நான் சண்டை போடுவேன்னு சும்மா மாசா சொல்லுவானா. கோபி எல்லாம் கேட்டுட்டு மிரண்டுருவான். இவ்வளவு தைரியமான்னு அந்த பீடி சைஸ் பாடி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சாமா. அதனால இப்ப அவனுக்கான போட்டை கேட்டு போறானாமா. இதுல காமெடி என்னன்னா இவன் கேட்டவனே அவங்க கொடுத்துருவாங்கன்னு வேற ஒரு நம்பிக்கை. உடனே கோபி புலம்புவான். நம்ம இந்த மாதிரி எதையுமே ட்ரை பண்ணலையே, ஒரு வேலை ட்ரை பண்ணா செத்துருவோமோ இல்ல அப்படியோ இப்படியோன்னு யோசிச்சுட்டு இருப்பான். என்னடா புலம்பிட்டு இருக்கேன்னு கேட்டா நான் நேவில போய் சேர போறேமா. ஏன்னு கேட்டா இவனோட வாழ்நாள் கனவே கேட்டவங்க எல்லாத்தையுமே பிடிக்கணும். என்னால முடியாதுன்னு சொல்றியாடா கொய்யா காமெடியான்னு கேப்பான். லூஃபி மெண்டலா நீ எனக்கு பூரா தெரியும் கேப்பான். உடனே அவன் கரெக்ட் எனக்கு தான் தெரியும். இனிமேட்டியா வாழ்க்கை பூரா நான் கெத்தா மாசா சுத்த போறேன். ஏன் அந்த ஆல்விடா கிளவிய முன்னாடி வந்தா கூட அவளை குறுக்க படுக்க போட்டு குறுக்கெலும்ப உடைக்காம விட மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே மேல இருந்து உடைச்சுக்கிட்டு வந்து நிப்பா. உடனே அவனுக்கு அள்ளு விட்டுரும். வந்தவ கரெக்டா கேப்பா என்ன கோபி இவன் கூட டீமா பண்ண போறியான்னு. அவளை நேரம் வீரவசனம் பேசினவனுக்கு இப்ப காலெல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்க ஆரம்பிச்சிரும். அதுவும் அவ விட்ட லுக்குல எல்லாம் மிரண்டு போய் நிப்பான். இங்க நம்ம லூஃபிய கத்தி முனையில லாக் பண்ணுவானுங்க. அந்த ஆல்விடா சைஸுக்கு நம்மால பக்கத்துல நிக்கும் போது 10 போட்ட மாதிரி இருக்கு. அப்ப கோபி கிட்ட வழக்கமா கேட்கிற கேள்வியை கேப்பா. இந்த கடலையே யார் அழகுன்னு கேப்பா. வேற யாரு அண்டா சைஸ் வயிறு குண்டா சைஸ் வாயி கிழிஞ்சு போன பர்சு தேஞ்சு போன நோசு மொத்த அழகுக்கும் சொந்தக்காரி நீங்களே தான்பா. உடனே லூஃபி எது இந்த குண்டு பணியாவா சொல்றேன்பா. அவ்வளவுதான் அத்தனை பேருமே செம்மையா ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவளை யாருமே இப்படி சொன்னதில்ல. குண்டு பண்ணின்னு சொல்லிட்டானே இனி என்ன பண்ணுவான்னு தெரியலையேன்னு எல்லாம் பீதியில லுக்கு விடுவாங்க. அவ அப்படியே கொலை வெறியாயி கையில இருக்க கட்டைய வச்சு லூஃபிய கண்ட மினிக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் நேரா கேஷுவலா கோபி கிட்ட வந்து வாடா போலாம் ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்பா. அது அவளுக்கு இன்னும் செம்ம காண்டாவும். ஆனா லூஃபி என்ன பண்ணுவான் கோபிய புடிச்சுக்கிட்டு ஒரு ஜம்பா போட்டு அப்படியே மேல வந்துருவான். மேலதான் அவளோட ஆளுங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்களே. அவன் என்ன பண்ணுவானுங்க லூஃபிய கண்ட மினிக்கு அட்டாக் பண்ணுவானுங்க. ஆனா அவனுக்கு என்னதான் முக்குன்னு முக்குனாலும் நம்ம தலைவரை தொட கூட முடியல. பாடி தான் பீடி சைஸுக்கு. ஆனா அத்தனை பேரையுமே சும்மா மிரட்டுவான். அவன் சண்டைய பார்த்து கோபி எல்லாம் வாய பொலந்துருவான். அவனு அங்க இருக்க எல்லா பயிற்சியும் போட்டு அடி அடின்னு அடிச்சு தள்ளுனா அவனுக்கு மொத்த பேருமே ஒண்ணு கூடி வந்துருவானுங்க. ஒரு 5-6 பேர்னா சமாளிக்கலாம். இத்தனை பேர் வந்தா எப்படா சமாளிப்பேன்னு சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுவான். உடனே அவனும் மின்னல் வேகத்துல துரத்திட்டே வருவானுங்க. அவ்வளவுதான் நீ சோழி முடிஞ்சான்னு பார்த்தா அவன் அங்க இருக்க தூணை பிடிப்பான். ஆனா அவன் பாட்டுக்கு ஓடுவான். கை பெருசாகிக்கிட்டே போகும். ஆக்சுவலா லூஃபிக்கு ஒரு பவர் இருக்கு. அதெல்லாம் நம்ம கதை போற போக்குல பாப்போம். அப்பதான் நல்லா இருக்கும். இங்க இவனுங்க எல்லாம் முழிப்பானுங்க. என்னடா கை பக்கத்துல இருக்கு ஆனா ஆளு பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டானேன்னு. அதுக்கப்புறம் எல்லாம் இவன் மனுஷனே இல்லன்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடுவானுங்க. என்னடா பயந்துட்டீங்களா கம்னு சொல்லுவான். ஐயோ ஓடுங்கடா உடனே அங்க இருந்து ஒரு ஜம்ப போட்டு ராக்கெட்டுன்னு கத்துவான். கையை விட்ட போர்ஸுக்கு சும்மா மின்னல் வேகத்துல வந்து அத்தனை பேரையும் அடிச்சு தூக்கிடுவான். அவன் ஒத்தால அத்தனை பைரட்ஸையுமே தெரிக்க விட்டதை பார்த்த ஆல்விடாலாம் வாய பொலந்துருவா. என்னடா இவன் நமக்கே டஃப் கொடுக்குறான்னு. கோபி எல்லாம் மிரண்டு போய் பார்த்துட்டு யாரா நீ யாருன்னு கேப்பான். நான் ஒரு ரப்பர் வாய இங்க பாருன்னு சொல்லி அப்படியே இழுத்து காட்டுவான். அப்ப நீ நிஜமாவே ரப்பரான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த ஆல்விடா கொடூரமா வந்து நிப்பா. அவ லூஃபி கிட்ட நீ அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டியான்னு கேப்பா. அவன் கம் ஃப்ரூட்டும்பான். ஆக்சுவலா அதை தின்னனால்தான் நம்ம லூஃபிக்கு பாடியே ரப்பர் மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ஆல்விடா அது ஒரு ரூமர் தான் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா நிஜமாவே இப்படி இருக்குன்னு இப்பதான் அவளுக்கு தெரிய வருது. நீயும் நல்லா ஸ்கில்டா தான் இருக்க பவுண்டி ஹண்டரும்பா. அவன் தெளிவா சொல்லிடுவான். நான் ஒன்னும் பவுண்டி ஹண்டர்லாம் இல்ல, நானும் ஒரு பைரட்னு. எது நீ மட்டுமான்னு. ஆக்சுவலா பைரட்னா அவனுக்குன்னு ஒரு குரூ இருக்கணும். பையன் இப்போதைக்கு தனியா இருக்கானாமா. ஆனா சீக்கிரத்துல கூட்டம் கூடிடுவாங்கப்பா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த நமி புள்ள என்ன பண்ணுவா, இந்த கொள்ளக்காரங்க எல்லாம் அவங்க கப்பல்ல கொள்ளையடிச்சிருப்பாங்களே செல்வங்கள், அது எல்லாத்தையும் நைஸா ஆட்டைய போட்டு எஸ்கேப். கொள்ளக்காரங்க கிட்டயே கொள்ளையடிக்கிறானா அவ எவ்வளவு பெரிய திருட்டுக்கல்லியா இருக்கணும். உடனே அந்த ஆல்விடா நீயும் பைரட்னா அப்ப நீயும் நானும் எனிமி சேம்பா. கோபிக்கு சமய பீதியாயி பேசாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் லூஃபி, அதான் ஒரே வழியுமா. ஏன்னு கேட்டா அவளோட பவரை பார்த்து இல்ல ஊடு கட்டி அடிப்பா. சிக்குனா சிங்கிமா. ஆனா அவன் கண்ணை பார்க்கும் போது அவன் கடலோட பைரட் கிங்கா மாறணும்னு ஆசைப்பட்டான்ல, அந்த வெறி தான் தெரியும். அதனாலயே அசந்து போய் பாப்பான். அப்ப ஆல்விடா கோபி கிட்ட என்ன கோபி நான் தான் இந்த கடலையேன்னு எடுப்பா. அவன் ஃபீல் பண்ணுவான். மிக மிக மோசமான அயோக்கியத்தனமான அறிவுகட்டத்தனமான அருவருப்பான குண்டு குந்தாணிமா. சோழி முடிஞ்சு அத்தனை பேருமே வாய பொலந்துருவானுங்க. இதுக்கப்புறம் அவ என்ன பண்ண போறான்னு யாருக்குமே தெரியல. கோபி எல்லாம் நடுங்கிட்டு இருப்பான். லூஃபி எல்லாம் விழுந்து
விழுந்து விழுந்து சிரிப்பான். நல்லா சொன்னடான்னு. அதுக்கப்புறம் கோபி அவகிட்டயே தெளிவா சொல்லிடுவான், நான் இந்த நேவில போய் ஜாயின் பண்ணி பைரட்ஸ் எல்லாத்தையுமே ஓட ஓட விட்டு அடிக்க போறேன், மெயினா உன்னதான் குந்தாணி மிதிப்பேன்னு சொல்லுவான். ஏன்டா டேய், என் கால் கட்ட வர சைஸுக்கு கூட நீ இல்ல, நான் உருண்டேன்னா நீ தாங்குவியாடான்னு கேப்பா. அதெல்லாம் நான் தாங்குவேன், நேவில சேருவேன், உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன்பா, நீ சட்னிடாம அவனேன்னு ஓங்கி அடிக்க வருவா. அவ்வளவுதான் என் கனவு ஆசை எல்லாமே இதோட முடிய போகுதுன்னு அப்படியே நடுங்குவான். லூஃபி நீ நல்லா சொன்ன, இவளை நான் பாத்துக்கிறேன்னு இடையில தலைய விடுவானா, அவன் தலையிலேயே அடி விழும். நம்ம கண்டி உயிரியே கொடுத்துட்டானான்னு முடிச்சுக்கிட்டே பாப்பான். அவன் ஒண்ணு வேலைக்கு ஆகலாமானா அவளுக்கே அள்ளு விடும், என்னடா நடக்குதுங்கன்னு. நான் தான் ரப்பர்னு சொன்னேனே சொன்னாக்கா, இப்ப பாருன்னு சொல்லிட்டு அப்படியே கைய பின்னாடி இழுப்பான். அது அப்படியே சொயின்னு பக்கத்து ஊருக்கு போயிட்டு பிஸ்டல் அட்டாக் இதான் வச்சுக்கன்னு இழுப்பானா, அது நேரா வந்து அவ வயித்துல ஒரே அடி. அவன் அடிச்சு அமுக்கின வேகத்துல அப்படியே பறேந்து போயிருவா. இப்படி ஒருத்தன் ஆல்விடாவை அடிப்பான்னு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. 1.5 டன் வெயிட் இல்ல 9000 டன் வெயிட்ல அடிச்சு தெரிய விட்டுருக்கான். அப்போ ஆல்ரெடி ஆல்விடா அடிச்சு கடல்ல மிதக்க போட்டவன் ஒருத்தன் கிடப்பான். அவன் மேலேயே வந்து புதகட்டியில் விழுவா. ஏதோ அணுகுண்டே வெடிச்ச மாதிரி இருக்கும். எப்படி மாஸ் காட்டிட்டோம்லமா, அவன் டீம் ஆளுக பூரா வாய பொலந்துருவானுங்க. அதுக்கப்புறம் அவனுல கூப்பிட்டு, கோபிக்கு ஒரு சின்ன போட் ஒண்ணு கொடுங்க, அவன் நேவில போய் ஜாயின் பண்ண போறான், உங்க வாய மூடிட்டு அவனை அனுப்பி வைக்கணும், தேவையில்லாம ஏதாச்சும் பேசுனீங்க தூக்கி போட்டு மீச்சிருவேமா. ஓகே கடவுளேம்பாங்க. அவனுக்கு என்ன லூஃபிய ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த டைம் டம்மு டம்மு டம்முன்னு சைடுல யாரோ குண்ட போட்டு அட்டாக் பண்ணுவாங்களா, யாரா அந்த கருப்பு ஆடுங்கன்னு பார்த்தா நிஜமாவே நேவி ஆளுங்க வந்துருவாங்க. செம டைமிங். இப்ப கோபி நினைச்சானா அதுல போய் தப்பிச்சிடலாம். சோ நீதான் நேவி, நான் பைரட்டு, பை பைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜம்ப் அடிச்சிருவான். உடனே கோபி புலம்பி தள்ளுவான், அடே நான் இப்ப நேவி இல்லடா, என்ன புடிச்சாங்கன்னா உரிச்சிருவாங்கம்மா. அதே நேரம் இங்க நமி அந்த கொள்ளக்காரங்க கிட்ட இருந்தெல்லாம் கொள்ளையடிச்சாலே தங்கம் வயிரும், அது எல்லாத்தையுமே மூட்டை கட்டி ஒரு சின்ன போட் எடுத்துட்டு இருப்பான். அந்த டைம் பக்கத்துல சும்மா கேத்தா இன்னொரு போட் வந்து லேண்ட் ஆகும். வேற யாரு, நம்ம லூஃபி தான். அவன் இவளை பாக்க இவன் அவளை பாக்க மாத்தி மாத்தி கண்ணாலே லுக்கு விட்டுட்டு அங்க இருந்து ஆளுக்கு ஒரு திசையா கிளம்பிடுவாங்க. இதுல என்னன்னா கோபியும் லூஃபி கூடவே வந்துருவான். சரி எப்படியோ தப்பிச்சிட்டோன்னு அவனுக்கு செம ஹாப்பி. கோபிக்கு டவுட், நிஜமாவே லூஃபி அந்த ஒன் பீஸை தேடி தான் போறானான்னு. அவன் திட்டுவான், அடக்கு இருக்கு பையலன்னு. அதனால தானே இப்ப அவனுக்கு ஸ்ட்ராங்கா க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் தேவைன்னு சுத்திட்டு இருக்கான். அந்த பைரட் ஹண்டர் எப்படி இருப்பான், அவன் ஓகேவானே கேப்பான். அவனை ஜோரோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இப்ப அவனை நேவி பேஸ்ல பிரிசனரா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கோபி கேள்விப்பட்டான். அப்படின்னா அவன் ரொம்ப வீக்கான ஆள் போலாமா. அட போடா கிறுக்கு பாயல, அவன் ரொம்ப மோசமான கேடுகட்ட முள்ள மாதிரி பைய. ஆமா அவனை பத்தி ஏன்டா கேக்குறேன்னு கேப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, அவன மாதிரி ஒரு நல்லவன் தான் என்னோட குரூல தேவை, அதனால தான் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்டான்பா. அட பண்ணி படுபாவி பையலன்னு கோபி எல்லாம் பதறுவான். ஏன்னா இவன் அவனை கெட்டவன்னு சொல்ல அவன் நல்லவன்னு சொல்ல மாத்தி மாத்தி பேசிட்டே போவானுங்க. அப்படியே கட் பண்ணி நேவி பேச காட்டுறாங்க. அங்க நட்ட நடு வெயில்ல அந்த ஜோரோவை கொடூரமா கெட்டி போட்டிருப்பானுங்க. அவன் சும்மா டெரரா ஒரு லுக்கு ஊறதோட இந்த எபிசோடுக்கு எண்டே கார்டு போட்டு முடிக்கிறாங்க.